மதம், ஜாதி, இனம், நிறம், இன்னும் சொல்லப்போனா மொழி. இந்த மேல இருக்க 4லயும் நம்ம ஓரளவு ஃபிக்ஸ் ஆயிட்டோன்னே சொல்லலாம். ஆனா இந்த மொழிங்கிற இடத்துல இன்னும் நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆகாமயே இருக்கிறோம். பேச்சுக்கு கூட வடக்கன் அப்படின்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு இடத்துக்கு நம்ம ஏதாவது தேவைக்காக போனாலோ, அங்க நம்ம அல்லாத அந்த வட மாநில சகோதரர்களோ, அந்த குடும்பங்களோ நிக்கும்போது, நம்ம அவங்கள கொஞ்சம் ஏளனமா பார்க்குற மாரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை முழு தமிழகத்துல ஏற்படுது. இது பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு நல்ல பண்பு அல்ல. முழு உலகத்துக்கும் கலாச்சாரத்தையும், விருந்தோம்பலையும் கத்துக் குடுத்தது யாரு சொன்னா, நம்ம மார்த்தட்டி பெருமையா சொல்லிக்கலாம். நம்ம தமிழர்களான நம்ம தான். அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான, ரொம்ப அறிவாற்றல்ல, எல்லாத்துலயும் ரொம்ப மேன்மையானவங்க. இன்னைக்கு கொஞ்ச காலமா இந்த மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. யார் எங்கிருந்து வந்திருந்தாலும் சரி, அவன் மனிதன் அப்படிங்கிற அந்த பார்வையை மட்டும் பாருங்க. "வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு" அப்படிங்கிற நமக்கு ஒரு பழமொழி இருக்கு. இவங்க இப்படிதான் அப்படிங்கிற சிந்தனை யார்ட்டயுமே கொண்டு வராதீங்க. எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நல்லவங்க, கெட்டவங்க யார் அப்படிங்கிறது நம்ம பழகும்போது தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய, அவங்களுடைய இனத்த வச்சோ, அவங்களுடைய மொழிய வச்சோ, அவங்களுடைய ஜாதி, மதத்த வச்சோ நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ எப்படி மேல இருக்க 4 விஷயத்துல நம்ம தெளிவு இருக்கோ, அதே போல இந்த மொழி விஷயத்திலயும் கொஞ்சம் தெளிவுக்குள்ள வந்துருங்க. இன்னும் தமிழ்நாடு மேலும் நான் சொல்றது உண்மையிலேயே உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல தமிழ்னு டைப் பண்ணுங்க.